Let's see the rest of the lesson. The little hero of Holland. I am glad they are so strong, he said to himself. If they gave way, what would become of us? அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவை வலுவாக உள்ளதற்கு மகிழ்கிறேன். எவை? அந்த அப்பா மூடி திறக்கிற அந்த கேட், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால he was so happy to see that. As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வழியிலே பூத்திருக்கும் அந்த நீல கலர் பூக்களை பறித்து கொண்டே நடந்து மனதிலே அதை யோசித்து கொண்டு நடக்கிறான். That grew beside the road, or to listen to the rabbits' soft tread as they rustled through the grass. அந்த புல்களுக்குள்ளே ஓடி விளையாடி கொண்டிருக்கிற அந்த முயல்களின் சத்தத்தையும் கேட்டுக்கொண்டே நடக்கிறான். பட் ஆஃபன் he smiled as he thought of his visit to the poor blind man. தான் சந்தித்து வந்த அந்த கண் தெரியாத முதியவரை யோசித்து மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டு வருகிறான். Because who had so few pleasures and was always so glad to see him. ரெண்டு பேருக்கும் ஒருவர் சந்தித்ததில் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை நினைத்து கொண்டே நடந்து வருகிறான். Suddenly he noticed that the sun was setting, that it was growing dark. நடந்து கொண்டு மெதுவாக நடந்து கொண்டு வரும்பொழுதுதான் சூரியன் மறைவதையும் இருள் சூழ்வதையும் திடீரென கண்டான். அம்மா எனக்காக காத்து கொண்டிருப்பார் என்று நினைத்து கொண்டே வீட்டை நோக்கி வேகமாக நடந்தான். Mother will be waiting for me and she was watching for me, he thought, and he began to run towards his home. Just then he heard a noise. While he was hurrying up to his house, he heard a noise. It was the sound of trickling water. ட்ரிக்லிங்னா சொன்னேன், சிறு துளை வழியா திரவ பொருள், மேபி தண்ணி எதுவாக இருந்தாலும் அப்படி வடிந்து கொண்டிருக்கிற அந்த சத்தம் தான் ட்ரிக்லிங் சொல்லியிருக்கேன். He stopped and looked down. கீழே குனிந்து பார்த்த பொழுது there was a small hole in the dike. அந்த டைக்ல ஒரு சிறு ஓட்டை இருந்தது. Through which a tiny stream was flowing. அந்த சிறு ஓட்டை வழியாக தண்ணி உள்பக்கமாக வந்து கொண்டிருந்தது. Any child in Holland is frightened at the thought of a leak in the dike. முன் சொன்னப்பட்டபடியே ஹாலந்தில் உள்ள சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அந்த டைக்கோட முக்கியத்துவத்தை சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கிற நிமித்தமாக அவர்களுக்கு தன்னாலே ஒரு பயம் வந்துவிடும். Any child in Holland is frightened at the thought of a leak in the dike. Peter understood the danger at once. ஏன்னா இவங்க இருக்கிற அந்த வசிக்கிற பகுதி கடல் மட்டத்தை விட தாழ்வான பகுதி. கொஞ்சமா தண்ணீர் வேகமா உள்ள வந்தா ஊருக்குள்ள விரைவாக தண்ணி வந்துடும். ஒரு சிறு துளை போதும் அப்படிங்கிறது இந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது. So he understood the danger at once. If the water ran through a little hole, it would soon make a larger one and the whole country would be flooded. முழு ஊரும் வெள்ள நீரால் நிரம்பிவிடும் என்ற அந்த ஒரு காரியத்தை அவன் உணர்ந்து கொண்டான். In a moment he saw what he must do, throwing away his flowers. கையில் வரும்பொழுது பறித்து கொண்டு வந்த அந்த மலர்களை கீழே எறிந்துவிட்டு he climbed down the side of the dike. டைக்கின் மறுபக்கத்திற்கு இறங்கி சென்று and he thrust his finger into the tiny hole. அந்த சிறு துளையிலே தன் கையை வைத்து அடைத்து தண்ணி உட்புகாமல் வைத்து கொண்டான். ஆபத்தை புரிந்து கொண்டு அந்த சிறு ஓட்டைக்குள் அவனுடைய விரலை நுழைத்தான். நீர் வழிவது நின்றுவிட்டது. He said to himself, the angry waters must stay back now. இப்பொழுது அந்த கோப நீர் திருப்பி மறுபக்கம் வராமல் தடுக்கப்படும் என்பதை நினைத்து அவன் மகிழ்ந்து கொண்டு தன் கையை வைத்து அடைத்துக் கொண்டான். I can keep them back with my finger. Holland shall not be drowned while I am here. நான் இங்கு இருக்கிற வரைக்கும், நான் இந்த ஓட்டை அடைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் ஹாலந்தில் என்ன செய்யாது, வெள்ளம் வராது, அது தண்ணீருக்குள் மூழ்காது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை நிகழவிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு அந்த ஓட்டையை அடைத்துக் கொண்டான். This was all very well at first. முதலில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. But soon it grew dark and cold. நேரம் கடந்து செல்ல சூரியன் அஸ்தமித்தது நிமித்தமாக குளிர் வர ஆரம்பித்தது. The little fellow shouted and screamed. அவன் சத்தமிட ஆரம்பித்தான். Come here, he called. But no one heard him, no one came to help him. அவன் கத்தின சத்தம் யாருக்கும் கேட்கப்படல, யாரும் இவன் சத்தத்தை கேட்கல. It grew still colder. நேரம் ஆக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டு and his arm ached. கை வலிக்க ஆரம்பிச்சுட்டு and began to grow stiff and numb. வீங்கி அந்த மரத்து போயிடுச்சு. He shouted again, will no one come? Mother. அவங்க அம்மாவை சொல்லி கூப்பிடுறான். அம்மான்னு கத்தி பார்க்கறான், சத்தம் கொடுத்து பார்க்கறான். யாரும் இவனுடைய சத்தத்தை கேட்ட மாதிரி இல்லை.
But his mother had looked anxiously along the dike road many times since sunset for a little boy. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா சூரியன் மறைவுக்கு பின்னர் கவலையோடு பலமுறை டைக்கின் சாலை வழியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். And now she had closed and locked the cottage door, thinking that Peter was spending the night with his blind friend. அவர்கள் அவனுடைய அம்மா நினைத்து கொண்டார்கள் ஒருவேளை தன்னுடைய கண் தெரியாத நண்பருடன் இரவை கழிக்க நினைத்து விட்டான் போலும் சொல்லி நினைச்சிட்டு அவங்க அம்மா கதவை பூட்டிட்டு படுத்துட்டாங்க. Then she would scold him in the morning for staying away from home without permission. காலையில் எழும்பி அவனை திட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதவை பூட்டிட்டு படுத்துட்டாங்க. Peter tried to whistle but his teeth chattered with the cold. விசில் சத்தம் எழுப்ப முயற்சித்தான், ஆனால் பற்கள் இரண்டும் மேல் 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 தாடையும் கீழ்த்தாடையும் குளிரில் அடிக்க ஆரம்பித்து விட்டது. He thought of his brother and sister in their warm beds and his dear father and mother. தன்னுடைய தங்கை தம்பி தாய் தகப்பனை யோசித்து கொண்டு எப்படி கதகதப்பான மெத்தையில் படுத்திருப்பார்கள் யோசித்து கொண்டு அவன் இருந்தான். ஐ மஸ்ட் நாட் லெட் them be drowned. அவர்களை தண்ணீரில் மூழ்க வைக்க நான் அலோவ் பண்ணக்கூடாது, விடக்கூடாது நினைத்து கொண்டு ஐ மஸ்ட் stay here until someone comes. என்ன குளிர் வந்தாலும் என்ன வந்தாலும் யாரும் வரைக்கும் நான் அந்த இடத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி அந்த விடிய விடிய இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டே ஆல் நைட் ஐ வில் ஸ்டே அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட என்ன செஞ்சான், அந்த ஓட்டையை தன்னுடைய விரலை வைத்து அடைத்து கொண்டு குளிரில் இருந்தான். The moon